சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். இன்ஸ்பெக்டர், ரொம்ப அராஜகம் பண்றீங்க. இவன் ஒருத்தன் நிம்மதியா ஒரு பிரியாணி கூட சாப்பிட விட மாட்டேங்கிறான். யோ, அவன் வாயில துணி கட்டி அடிங்கயா. எங்க அம்மா இவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா? அடிங்க. என்னைய மிரட்டுறியா? வந்தான்னு வச்சுக்க, எலும்பு கிளம்பெல்லாம் உடைச்சிருவேன். ராஸ்கல். உங்க அம்மா எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் எனக்கு கவலை இல்ல. எங்க அம்மா யாரு தெரியுமான்னு இனிமே சவுண்ட் விட்ட உங்க அம்மாவுக்கே உன்னை அடையாளம் தெரியாத அளவுக்கு பண்ணிடுவேன். ஜாக்கிரதை. வணக்கம் மேடம். வாங்க. உள்ளதா. வணக்கம் சார், வாங்க. மனோஜ். அம்மா. மனோஜ். மனோஜ், இருங்க. யார் வேணும் உங்களுக்கு? யாரை பார்க்கணும்? மனோஜ் எங்க? அம்மா. மனோஜ். ஐயோ, மனோஜ். நில்லுங்க. ஐயோ, மனோஜ். என்னடா உன்னை இப்படி போட்டு அடிச்சிருக்காங்க? ரொம்ப வலிக்குதும்மா. எதுக்குடா அடிச்சாங்க? ராஜி, ராஜி. டேய், யார் என் பையனை அடிச்சது? என்ன சொன்னீங்க? ஏயா? ஹலோ மேடம், நான் ஒன்னும் நீங்க வச்ச ஆள் கிடையாது. மரியாதையா பேசுங்க. என் புள்ளைய போட்டு அடிச்சு டார்ச்சர் பண்ணிருக்கீங்க. உங்களுக்கு மரியாதை வேற கொடுக்கணுமா? ஆமா, யார கேட்டு என் பையன் மேல கை வச்சீங்க? அத்துமீற அக்யூஸ்ட அடிக்கிறதுக்கு யாருகிட்டயும் பர்மிஷன் வாங்க வேண்டிய அவசியம் கிடையாது. அக்யூஸ்ட் அது இதுன்னு சொன்னீங்க. இங்க நடக்கிறதே வேற. எதுவும் பேசாத. இன்ஸ்பெக்டர், ப்ளீஸ் இன்ஸ்பெக்டர். பிரச்சனை எதுவும் வேண்டாம். என் பையனை ரிலீஸ் பண்ணுங்க. சார், விட முடியாது. என்ன பண்ணுவீங்க? இன்ஸ்பெக்டர், நான் யாருன்னு தெரியாம பேசிட்டு இருக்கீங்க. ஆரம்பிச்சுட்டாங்க ஐயா இவங்க புராணத்தை. இப்ப என்ன வேலையை விட்டு தூக்க வச்சிருவீங்க, அவ்வளவுதானே? முடிஞ்சா செஞ்சுக்கங்க. அதை விட்டுட்டு சும்மா இங்க வந்து அடாவடியா பணத்து முறையெல்லாம் காட்டாதீங்க. என்ன போலீஸ்ங்கிற அதிகாரம் கையில இருக்குங்கிற ஆணவத்துல பேசுறீங்களா? மேடம், உங்க கூட எல்லாம் ஆர்கியூ பண்றதுக்கு எனக்கு டைம் இல்ல. எங்க வேலையை செய்ய விடுங்க, கிளம்புங்க. எது சார் உங்க வேலை? எங்க பையனை கண்ணுமணி தெரியாம அடிக்கிறதா? யாரோ ஒருத்தர் பேச்ச கேட்டு என் பையனை இந்த அளவுக்கு அடிச்சு சித்திரவதை பண்ணிருக்கீங்க. நாங்க வர லேட்டா இருந்தா அவனை என்ன வேணாலும் பண்ணிருப்பீங்களா? அதுக்கு எனக்கு எந்த அவசியமும் இல்ல மேடம். சும்மா நிறுத்துங்க. போலீஸ்னா உங்க இஷ்டத்துக்கு அவன் மேல கை வைப்பீங்களா? ஹலோ, நான் ஒன்னும் உங்க வீட்டுல வேலை பார்க்கல. கவர்மெண்ட் எம்ப்ளாய். நான் ஒரு போலீஸ்காரன். அதுக்கான மரியாதையை கொடுங்க. என்ன ராஜி, கொஞ்சம் அமைதியா இரு. என்னங்க நீங்க? நம்ம பையனை போட்டு இப்படி அடிச்சு வச்சிருக்காங்க. எப்படிங்க கோவப்படாம இருக்க முடியும்? சரி, அமைதியா இரு. இன்ஸ்பெக்டர், ப்ளீஸ் இன்ஸ்பெக்டர். இப்படியா பண்றது? என் பையனை இப்படி போட்டு அடிச்சிருக்கிறது ரொம்ப பெரிய தப்பு. என்ன சார் தப்பு? நாங்க பண்ணது தப்புன்னா உங்க புள்ள பண்ணது என்ன பொது சேவையா? பணத்திமிர்ல குடிச்சிட்டு வேகமா காரை ஓட்டி ஒருத்தரை இடிச்சு தள்ளி இருக்கான். அந்த ஆள் இப்ப அடிபட்டு ஹாஸ்பிட்டல் கிடக்குறாரு. அது தப்பு இல்ல? நாங்க பண்ணதா தப்பா? உங்ககிட்ட இருக்கிற பணத்தை வச்சுக்கிட்டு அவனுக்கு சொகுசான காரை வாங்கி கொடுத்துருவீங்க. அவனும் குடிச்சிட்டு திமிர் பிடிச்சி ரோட்ல போறவங்க வர்றவங்க மேலாம் காரை ஏத்தி ஆக்சிடென்ட் பண்ணுவான். அதை பார்த்துக்கிட்டு நாங்க போலீஸ்காரங்க நீ என்ன வேணாலும் பண்ணு ராசான்னு கையை கட்டி வேடிக்கை பார்க்கணுமா? என்ன ஏங்க, இவன் ரொம்ப நக்கல் பிடிச்சவனா இருப்பான் போல இருக்கே. பேசாம இரு, அமைதியா வேடிக்கையை மட்டும் பாரு. உள்ளைய ஒழுங்கா கண்டிச்சு வளர்க்க துப்பு இல்ல. நாங்க செஞ்சது தப்புன்னு எங்களை குறை சொல்லிட்டு இருக்கீங்களா? இந்த ராஜலட்சுமி யாருன்னு தெரியாம பேசிட்டு இருக்கீங்க. இது உங்களுக்கு நல்லது இல்ல. இங்க பாருங்க, உங்க பில்டப்புக்கெல்லாம் பயப்படுற ஆளு நான் இல்ல. நீங்க யாரா வேணாலும் இருந்துட்டு போங்க. உங்க புள்ள பண்ண தப்புக்கு அவன் உள்ளதா இருக்கணும். முதல்ல என்ன டியூட்டி பார்க்க விடுங்க. சார், என்ன அவரை பேச விட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? மேடம், இன்ஸ்பெக்டர், திஸ் இஸ் டூ மச். நீங்க பண்றது ரொம்ப தப்பு. சார், நாங்க பண்றது தப்புன்னா இவங்க புள்ள குடிச்சிட்டு போய் ஒருத்தர் மேல வண்டி இடிச்சானே, அது மட்டும் சரியா? நீங்க சட்டத்தை மீறி நடந்தீங்கன்னா உங்க மேல நடவடிக்கை எடுக்க வேண்டியது இருக்கும். சார், இவங்க தான் ரூல்ஸ் தெரியாம பேசிட்டு இருக்காங்கன்னா வக்கீலா இருந்துகிட்டு நீங்களும் புரியாம பேசாதீங்க. இவங்களுக்கு கொஞ்சம் சொல்லி புரிய வைக்க பாருங்க. நான் சொன்னால உங்களுக்கு புரியாது, புரிய வைக்கிறேன். ராஜி, ஒரு நிமிஷம் இரு. ஹலோ சார். மேடம், சார் அர்ஜென்ட் மீட்டிங்ல இருக்காரு. முடிச்சுட்டு உங்களை கூப்பிடுறேன்னு சொல்லியிருக்காரு மேடம்.
சொல்லுங்க மேடம். சார், என் பையனை அரெஸ்ட் பண்ணி உங்க லிமிட்ல இருக்கிற ஸ்டேஷன்ல வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவனை அடிச்சிருக்காங்க சார். என்னது? உங்க பையனை அரெஸ்ட் பண்ணிருக்காங்களா? என்ன தப்பு பண்ணாரு? சொல்லுங்க மேடம், என்ன தப்பு பண்ணாரு? அது என் பையன் கார்ல வந்துட்டு இருக்கும்போது தெரியாம ஒருத்தரை இடிச்சிட்டான். அதுக்கு போய் அவனை அரெஸ்ட் பண்ணி லாக்அப்ல வச்சு சித்திரவதை பண்ணிருக்காங்க. அப்படியா? அங்க இன்ஸ்பெக்டர் இருக்காரா? இருக்கார் சார். அவர்கிட்ட போனை கொடுங்க. தோ ஒரே நிமிஷம். இன்ஸ்பெக்டர் சார், ப்ளீஸ் நீங்க கொஞ்சம் எடுத்து சொல்லி கூட்டிட்டு போங்க சார். சொன்னாலும் தேவையில்லாம எதுக்காக இங்க நின்னு பேசிட்டு இந்தாங்க. இருக்காங்க? யாரு? கமிஷனர் லைன்ல இருக்காரு, பேசுங்க. ஹலோ சார். என்ன நடக்குதுங்க? அந்த அம்மாவோட பையனை லாக்அப்ல வச்சு அடிச்சிருக்கீங்களா? சார், இவங்க சொல்ற மாதிரி எதுவுமே இல்ல சார். அந்த பையன் ஃபுல்லா குடிச்சிட்டு ட்ரங்க் அண்ட் டிரைவ்ல வண்டி ஓட்டி ஒருத்தர் இடிச்சிருக்கான் சார். அடிபட்டவர் ஹாஸ்பிட்டல் இருக்காரு. அந்த பையன் இடிச்சத அங்க இருந்த பப்ளிக் எல்லாருமே பார்த்துருக்காங்க. இது பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு சார். சார், நீங்களாவது சிச்சுவேஷனை சொல்லி இவங்களை பிரச்சனை பண்ணாம போக சொல்லுங்க சார். சரி, அவங்க கிட்ட போனை கொடுங்க. ஓகே சார். இந்தாங்க, உங்ககிட்ட தான் சார் பேசணுமா? சார், உங்க பையன் ட்ரங்க் அண்ட் டிரைவ் பண்ணி ஆக்சிடென்ட் பண்ணதா இன்ஸ்பெக்டர் சொல்றாரு. நீங்க என்னடான்னா ஒருத்தன் குறுக்க வந்துட்டான்னு சொல்றீங்க. ஆக்சுவலா என்ன நடந்ததுன்னு நான் நேர்ல வந்து விசாரிக்கிறேன். நீங்க அங்கேயே எனக்காக வெயிட் பண்ணுங்க, வரேன். ஓகே சார். கமிஷனர் வரட்டும், அப்புறம் பேசிக்கலாம். வரட்டும் மேடம், பார்த்துக்கலாம். ஏய் கயல், என்னாச்சு? அந்த அக்காவை பார்க்க ரொம்ப கஷ்டமா இருக்கு. பணம் கட்டாம ஆபரேஷன் பண்ணக்கூடாதுன்னு மணிமாறன் டாக்டர் கௌதம் டாக்டர் மிரட்டிட்டு இருக்கான். எனக்கு என்ன பண்றதுனே தெரியல. ஏய், இதுக்கு ஏன் நீ டென்ஷன் ஆகுற? ஆக்சிடென்ட் பண்ணது உன் அத்தை பையன் தானே. உன் அத்தை கால் பண்ணி ஆபரேஷனுக்கு பணம் கேளு. ஏற்கனவே சொல்லிட்டேன்டி. மறுபடியும் இன்னொரு முறை ட்ரை பண்ணி பாரு. போடி. சிஸ்டர், இங்க வாங்க. இதோ வரேன் சிஸ்டர். நீ போய் வேலையை பார்ப்போம். ராஜிமா, என்னம்மா வந்த போனை அட்டன் பண்ணாம பாத்துக்கிட்டு இருக்க? யாருமா போன்ல?